வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேர்தல் பிரச்சாரம் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றன. தலைவர்களுடைய பிரச்சாரங்கள் எங்கெங்கும் அனல் பறந்து கொண்டிருக்கிறது. வாத பிரதிவாதங்கள் உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில்தான் இந்த திராவிட மாடல் அரசு கடந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறது என்று துறை சார்ந்து நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த துறை சார்ந்த பேச்சுக்களில் நாம் முதன்மையாக எடுத்துக்கொண்டிருப்பது மக்களினுடைய வாழ்வாதாரத்தை அல்லது அவர்களுடைய வாழ்வை தீர்மானிக்கக்கூடிய சில முதன்மையான துறைகளை பற்றி பேசி வருகிறோம். அந்த வகையில் கல்வி, பெண்கள் முன்னேற்றம் பற்றியெல்லாம் கடந்த சில நாட்களாக பேசுகிறோம். இன்றைக்கு மருத்துவம் தொடர்பான விஷயங்களை நாம் சில முக்கிய அம்சங்களை நாம் இங்கே சுட்டிக்காட்டி பேசுவது பொருத்தமுடையதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். சுகாதாரத்திற்காக, மருத்துவத்திற்காக இந்த அரசு கொண்டு வந்த மகத்தான திட்டங்களை பற்றி நாம் பல மணி நேரம் விரிவாக பேசலாம். ஆனாலும் கூட சில முதன்மையான விஷயங்களை இங்கு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கோவிட் காலத்திலிருந்தே மருத்துவத்திற்கு மிகப்பெரிய முக்கியத்துவத்தை இந்த அரசு கொடுத்து வந்தது. அரசு மருத்துவமனைகள் தரம் உயர்த்தப்பட்டன. நான் ஏற்கனவே சொன்னது போல் மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு மாபெரும் திட்டம் அமுல்படுத்தப்பட்டது. அரசு மருத்துவமனைகளில் நவீன சிகிச்சைக்கான பல்வேறு விதமான வசதிகள் செய்யப்பட்டன. சென்னையில் கலைஞர் பன்னோக்கு மருத்துவமனை ஒரு பிரம்மாண்டமாக உருவாக்கப்பட்டு அனைத்து விதமான உயர்தர சிகிச்சைகளுக்குமான வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் இந்தியாவினுடைய ஒரு மெடிக்கல் ஹப்பாக தமிழ்நாடு மாறியிருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அதிலும் முக்கியமாக வசதியற்றோர், பெரும் கட்டணம் செலுத்த முடியாதோர் அவர்கள் தனியார் மருத்துவமனைகளில் கிடைப்பதற்கு நிகராக அதைவிட மேலான சிகிச்சைகளை மிக குறைந்த கட்டணத்திலோ இலவசமாகவோ பெறுவதற்கான ஒரு சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிலவுகிறது என்றால் அதற்கு திராவிட மாடல் அரசு தான் காரணம். அதில் மிக முக்கியமான பல திட்டங்கள் இருக்கின்றன. அடுத்து வரப்போகிற திராவிட மாடல் அரசு அந்த மருத்துவ காப்பீடு, அதாவது முதலமைச்சர் அவர்களுடைய அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கிறது அல்லவா, அதனுடைய வருமான வரம்பை 5 லட்சமாக உயர்த்தி இருக்கிறது. அதாவது ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய எவரும் இந்த காப்பீட்டு திட்டத்தில் அவர்கள் இணையலாம். அவர்களுக்கான அந்த காப்பீட்டு தொகை 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர்த்தப்பட இருக்கிறது. அதாவது நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய நோய் வந்தாலும் 10 லட்சம் ரூபாய் வரைக்குமான செலவை எந்த பெரிய மருத்துவமனையில் நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொண்டாலும் அதை அரசு ஏற்றுக்கொள்ளும் என்கிற ஒரு திட்டம். அதே போல் நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய திட்டத்தை இந்த அரசு செயல்படுத்தியது. 9 முதல் 14 வயதுக்குள்ள குழந்தைகள், அவர்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு கர்ப்பப்பையில் வரக்கூடிய புற்றுநோய், அந்த புற்றுநோயை தடுப்பதற்கான தடுப்பூசிகளை போடுகிற ஒரு மகத்தான திட்டம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இன்னொன்று இன்னுயிர் காப்போம் என்கிற அந்த திட்டம். அதாவது 48 மணி நேரத்திற்குள்ளாக அதாவது ஒருவருக்கு விபத்து நடக்கிறது. அந்த விபத்து நடந்த அந்த நபரை நீங்கள் உடனடியாக அருகில் இருக்கிற எந்த பெரிய மருத்துவமனைக்கும் அழைத்து சென்று அவருக்கு உடனடியாக நீங்கள் சிகிச்சை அளிக்கலாம். அதாவது நீங்கள் போய் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுக்க வேண்டும் என்றில்லை. அந்த உயிரை உடனடியாக காப்பாற்றுவதற்கு எவ்வளோ பெரிய உயர்தர சிகிச்சையும் கூட நீங்கள் அளிக்கலாம். அந்த விபத்து ஏற்பட்ட முதல் 48 மணி நேரங்கள் என்பது மிக மிக முக்கியமானது. அந்த சமயத்தில் தான் பெரும் செலவு பிடிக்கக்கூடிய அறுவை சிகிச்சைகள் மற்றும் உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அந்த சமயத்தில் இந்த அரசு அந்த முதல் 48 மணி நேரத்தில் ஆகக்கூடிய மொத்த செலவையும் ஏற்றுக்கொள்ளும் என்கிற மகத்தான அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர்கள் வெளியிட்டு பல ஆயிரம் உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றன. டயாலிசிஸ் சிகிச்சை மையங்கள் மாவட்டம், வட்டம் சார்ந்து மருத்துவமனையில் இருக்கக்கூடிய அந்த டயாலிசிஸ் கருவிகள் 2 மடங்காக அதிகரிக்கப்படும் என்கிற ஒரு அறிவிப்பையும் முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார். இன்னும் மக்கள் நலன் சார்ந்து, மருத்துவம் சார்ந்து ஏராளமான வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் விரிவுபட இருக்கின்றன. இந்த திராவிட மாடல் அரசு மக்களை காக்கிற அரசு, மக்களுக்கான அரசு என்பதற்கு சிறந்த உதாரணம் அது மருத்துவத்திற்கு ஆற்றி வரக்கூடிய பணிகள் என்பதை இந்த இடத்தில் நான் அழுத்தம் திருத்தமாக கூற விரும்புகிறேன். இந்த அரசு தொடர வேண்டும், மக்களுடைய இன்னுயிர் காக்கப்பட வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய திட்டம், புதிய சிந்தனையை பற்றி நான் உங்களிடம் உரையாடுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 20ஆம் நூற்றாண்டின் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை சொல்லுங்கள் என்று கேட்டால் விவரம் அறிந்தவர்கள் அனைவரும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்கிற இடத்திலிருந்து தான் தொடங்குவார்கள்.
ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களை அறிவியல் துறையில் கொண்டு வந்தவர், குறிப்பாக இயற்பியல் துறையில். நியூட்டனினுடைய விதிகள் தான் ஏறத்தாழ 2 நூற்றாண்டுகள் இந்த உலகத்தை ஆண்டன. அதில் இருக்கிற செய்திகளையும் எடுத்துக்கொண்டு அதற்கும் மேலே பல மாற்றங்களை முன்வைத்து சொன்னவர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவரை பற்றிய ஒரு கேள்வி தொடர்ச்சியாக உண்டு. அவர் கடவுள் நம்பிக்கை உடையவரா, மத நம்பிக்கை உடையவரா, அல்லது அவர் ஒரு நாத்திகர் என்று சொல்லலாமா என்பது. இரண்டிற்கும் இடையில்தான் ஐன்ஸ்டீனினுடைய பல குறிப்புகள் இருக்கின்றன. அவர் கடவுள் இல்லை என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை, ஆனால் கடவுள் இருக்கிறார் என்றும் கூறவில்லை. அது மட்டுமல்லாமல் ஐ டோன்ட் ஹாவ் எனி பிலீஃப் ஆன் பர்சனல் காட் என்கிறார். ஒவ்வொருவரும் தனித்தனியாக ஒரு கடவுளை வைத்துக் கொள்வதும் நம்புவதும், கடவுள் தான் எல்லா மாயங்களையும் செய்கிறார் என்று சொல்லுவதும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்கிறார். அது மட்டுமல்லாமல் மறுபிறப்பு, ஆவி இவைகளிலெல்லாம் சுத்தமாக தான் நம்பிக்கையற்றவனாக இருக்கிறேன் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். இம்மை போய் மறுமை வரும் என்றெல்லாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கருதவில்லை. அவர் அழுத்தமாக இந்த கருத்துக்களை பற்றி எங்கேயாவது பேசியிருக்கிறாரா என்றால் ஒரு இடத்தில் பேசியிருக்கிறார். அவருடைய பிறந்த நாள் மார்ச் மாதம் 17, 19ஆம் நூற்றாண்டில் மார்ச் 14 பிறந்தவர். அவர் 1955 தான் இறந்து போனார். இறப்பதற்கு ஓராண்டுக்கு முன்னார் 1955 ஏப்ரல் 18 ஐன்ஸ்டீன் மறைந்தார். அதற்கு ஓராண்டுக்கு முன்னால் அவர் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். 54 அவர் எழுதிய அந்த கடிதம் அவருடைய நண்பர் எரிக் என்பவருக்கு எழுதப்பட்டது. அது 2018 வெளியாகி இருக்கிறது. அந்த கடிதம் வந்த பிறகுதான் கடவுள் மதம் பற்றிய கோட்பாடுகளில் ஐன்ஸ்டீனின் கருத்து என்னவாக இருந்தது என்பது தெளிவாக தெரிகிறது. ஐன்ஸ்டீன் எழுதுகிறார், இந்த கடவுள் என்கிற சொல் இருக்கிறதே, இட் இஸ் நத்திங் பட் அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் எ ஹியூமன் வீக்னஸ் என்றே வெளிப்படையாக எழுதுகிறார். மனிதர்களின் பலவீனத்தினுடைய வெளிப்பாடு தான் கடவுள் என்கிற சொல். இதிலிருந்து அவருடைய கருத்து என்ன என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். சில நேரங்களில் இன்னொன்றையும் நாம் கவனிக்க வேண்டும். எந்த ஒரு மனிதருக்கும் இருக்கிற கருத்து, ஒரு கட்டத்தில் இருக்கிற கருத்து இன்னொரு காலகட்டத்தில் மாறும். நாம் தமிழ்நாட்டிலும் அப்படி பலரை பார்த்திருக்கிறோம். புரட்சி கவிஞர் பாரதிதாசன் 1930ஆவது ஆண்டு வரை கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்தார். அவர் மயிலம் சுப்பிரமணிய தூது போன்ற பாடல்களெல்லாம் எழுதியிருக்கிறார். ஆனால் அதற்கு பிறகு பகுத்தறிவாளராக பெரியாரின் பேச்சை கேட்ட பிறகு மாறினார். கவிஞர் கண்ணதாசனோ அதற்கு நேர் எதிராக பகுத்தறிவாளராக இருந்து பிறகு கடவுள் நம்பிக்கை உடையவராக மாறினார். எனவே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த கருத்தை சொன்னதற்கு பிறகு பிற்காலத்தில் மாறியிருக்கிறாரா என்கிற கேள்விக்கு தெளிவான விடை இருக்கிறது. அதற்கு பிறகு அவர் எந்த மாற்றமான கருத்தையும் வெளிப்படவில்லை. காரணம், அவர் இந்த கருத்தை வெளியிட்டதே ஏறத்தாழ அவருடைய இறுதி நாள்களில்தான். 1955 இறந்தார். 54 இறுதியில் அவர் வெளியிட்ட இந்த கருத்து, அதுவும் தன் நண்பருக்கு எழுதும்போது அவர் இந்த குறிப்பிட்ட இந்த செய்தி தான் 2018 வெளியான பிறகு ஐன்ஸ்டீனின் கருத்து என்று உறுதியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் தெளிவாக எழுதுகிறார், அது ஒரு வெளிப்பாடு. எதனுடைய வெளிப்பாடு? இட் இஸ் அன் எக்ஸ்பிரஷன். எப்படிப்பட்ட எக்ஸ்பிரஷன்? இட் இஸ் நத்திங் பட் த ஹியூமன் வீக்னஸ் என்று எழுதுகிறார். மனிதர்களின் பலவீனத்தின் வெளிப்பாடாகவே கடவுள் என்கிற சொல் இருக்கிறதே தவிர அதை தாண்டி அதில் பெரும் பொருளும் ஆழ்ந்த செய்தியும் உண்மையும் இருப்பதாக தான் கருதவில்லை என்று ஐன்ஸ்டீன் சொல்லுகிறார். எனவே அறிவியல் அறிஞர்கள் பலர் கடவுள் நம்பிக்கை உடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் ஐன்ஸ்டீன் தன் இறுதி நாள்களில் மிக தெளிவாக இந்த கருத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் குறித்து கொள்ளலாம். வணக்கம் நேயர்களே, நாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நாம் எவ்வாறு சமாளிப்பது என்பதை பற்றி சில யூகங்களை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் ஒவ்வொன்றாக பார்த்து வந்தோம். நாம் பிடித்தது, பிடிக்காதது, விட்டு கொடுப்பது, பிறந்த வீட்டை பற்றி நாம் பெருமையாக பேசாமல் இருப்பது என்று பல யுக்திகளை நான் உங்களிடம் கூறி வந்தேன்.
அதில் ஒரு முக்கியமான ஒன்றாக இருப்பது தாம்பத்தியம். அதாவது மன வாழ்க்கையில் தாம்பத்தியம் என்பது பொதுவாக செக்ஸ்ன்னு சொல்கின்றோம். அதாவது அதை பற்றிய பாலியல் இதை பற்றிய பிரச்சனைகள், அதை பற்றிய அதாவது விவரங்களை எல்லாம் நாம் அதாவது வெளிப்படையாக சொல்வதற்கு நாம் இன்றும் அதாவது வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இன்னும் வரவில்லை. அதாவது அதுபோல் ஒரு சந்தர்ப்பம் தான் நிலவுகின்றது. பால்நிலைகளை பற்றி, பாலியல் பற்றி விரிவாக வெளிப்படையாக சொல்வதற்கு முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். அதாவது செக்ஸ்ன்னு சொல்கின்றோம். செக்ஸ் என்றால் என்ன என்று அதாவது கேட்டோம் என்றால், செக்ஸ் என்பது லத்தீன் லாங்குவேஜில் அந்த காலத்தில் அதாவது மருத்துவத்துறையில் கிரேக்கர்கள், லத்தீன் இவர்கள் தான் அவர்கள் கை ஓங்கியிருந்தது. அவர்களுடைய மொழிகள் தான் இன்றும் மருத்துவத்துறையில் நாம் பின்பற்றி வருகின்றோம். அதாவது அது லத்தீன் மொழியில் செக்ஸ் என்றால் என்ன என்றால் பிரி என்று அர்த்தம், டிவிஷன் 2 மேஜர் பிரிவுகள், பைஃபர்கேஷன் என்று அர்த்தம், 2 மேஜர் பிரிவுகள் என்று அர்த்தம். அதை செக்ஸஸ் என்று கூறினார்கள். அந்த செக்ஸ் என்பது என்னவென்றால் அதாவது அது வாழ்க்கையில் எவ்வாறு அது பயன்படுகிறது என்றால் வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்றாக அமைகின்றது. அதாவது நம் வாழ்வை ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் செக்ஸ் உதவுகின்றது. அது மட்டுமல்லாமல் நாம் நீண்ட ஆயுளுடன் வாழ்வதற்கும் அது உதவுகின்றது. வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுவதற்கும் அது உதவுகின்றது. வாழ்க்கையில் அர்த்தம் வேண்டுமானவா, அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அது உதவுகின்றது. ஆக ஒவ்வொரு கட்டத்திலும் அது செக்ஸ் என்பது நமக்கு அதாவது உதவுவதாக இருக்கின்றது. ஆரோக்கியமான வாழ்வு, அர்த்தமுள்ள வாழ்வு, நீண்ட ஆயுளுள்ள வாழ்வு, இன்று நமக்கு அது பெரும் பங்கினை நமக்கு பகிர்கின்றது. அதாவது விஞ்ஞான முறை எடுத்துக்கொண்டோம் என்றால் எப்படி என்றால், விஞ்ஞான முறையில் உடல் ரீதியாக எடுத்துக்கொண்டோம் என்றால் அதாவது இருதயத்திலிருந்து நேரடியாக பிளட் சப்ளை எங்கு செல்கின்றது, தாம்பத்தியம் நடக்கும் நேரத்தில் அதை சப்ளை ஆகின்றது. அதாவது இதயம் தன்னுடைய சப்ளை ஒவ்வொரு ஆர்கன்களுக்கும் லிவர் இருக்கின்றது, கிட்னி இருக்கின்றது, லங்ஸ் இருக்கின்றது, ஒவ்வொன்றுக்கும் அது பிரான்ச் மூலமாக மெயின் பிரான்ச் என்று சிறு பிரான்ச் என்று அப்படி தான் செல்கின்றது ஒவ்வொரு உறுப்புகள் வேலை செய்வதற்கும். ஆனால் இந்த தாம்பத்தியத்தில் இந்த செக்ஸ் இந்த செயல்படும் நேரத்தில் 5 புலன்களும், மனிதனுடைய 5 புலன்களும் ஒன்றாக இணைந்து செயல்படக்கூடிய நேரம் அது. அதாவது கோஆர்டினேஷன், கோஆபரேஷன் என்று ஒன்றுக்கொன்று கோஆர்டினேட் பண்ணி ஒத்துழைத்து மொத்தமாக ஒரே நேரத்தில் பணி செய்யக்கூடிய அந்த நேரம்தான், அதாவது செயல்படக்கூடிய நேரம்தான் நமக்கு தாம்பத்தியம். அந்த நேரத்தில் இருதயம் என்ன செய்கின்றது, நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொண்டு நேரடியாக இரத்த சப்ளை அங்கே செலுத்துகின்றது. உடல் இந்த அளவுக்கு ஒத்துழைக்கின்றது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, அதாவது தாம்பத்தியம் செக்ஸ்ன்னு சொல்கின்றோமே, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் மூளையில் இருக்கின்றது. அதற்கு அருகில்தான் அறிவுத்திறன் உள்ள இடமும் இருக்கின்றது. இந்த 2 கண்ட்ரோல் ரூமும் மூளையில் அருகருகே இருக்கின்றது, அருகாமல் இருக்கின்றது, அடுத்தடுத்து இருக்கின்றது. ஆகவே அதாவது அறிவுத்திறன் அதிகமாக இருந்தாலும் அது ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது, இது அதிகமாக இருந்தாலும் அதை ஸ்டிமுலேட் பண்ணுகின்றது. இவ்வாறாக அடுத்தடுத்து இருக்கின்றது. எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அதாவது நாம் பார்க்கின்றோம், அதாவது உடல் மட்டுமல்ல உள்ளம் கூட, அதாவது தாம்பத்தியம் என்பது தனி மனிதனுடைய வாழ்க்கை, தனி மனித சுதந்திரம் என்றால் கூட இருவரும் இணைந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அதே நேரத்தில் அதாவது அது உடல் சம்பந்தமான ஒரு ஒன்றுதான், உறவுதான். இருந்தாலும் மனம் அங்கே முக்கியத்துவம் பெறுகின்றது. மனமும் அதில் பங்கேற்கின்றது. எவ்வாறு என்றால் திருப்தி. நமக்கு திருப்தி என்பது எப்படி கிடைக்கின்றது, நாம் உடல் மூலமாகத்தான் அதில் நாம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கின்றது அந்த செயலில். அதே நேரத்தில் நாம் அதாவது திருப்தி என்று ஒன்று உண்டு. திருப்தி அடைந்தால் தானே நமக்கு திருப்தி என்று ஒன்று வரும். அது முடிவு கொண்டு வருவதற்கு திருப்தி தேவைப்படுகின்றது. அந்த திருப்தி எங்கிருந்து வருகிறது, மனத்திலிருந்து வருகிறது, மனம். ஆகவே அதாவது தாம்பத்தியத்தில் உடல் ரீதியாக இருந்தாலும் உள்ளமும் முக்கியமாக ஒரு பங்கை ஏற்றுக்கொள்கிறது. ஆகவே இது வாழ்க்கைக்கு முக்கியமான ஒன்று. இருந்தாலும் நாம் அதாவது செக்ஸ் என்ற வார்த்தைகளை சொல்வதற்கு நம்முடைய சமுதாயத்தில் சில ஸ்டிக்மாக்கள் இருக்கின்றது, அடைமொழிகள். அது மட்டுமல்லாமல் பட்ட பெயரெலாம் இருக்கின்றது. வெளிப்படையாக சொல்வதற்கே முடியாத ஒரு சந்தர்ப்பம் நிலவுகின்றது. அதனால்தான் இன்று அதாவது என்ன சொல்கின்றார்கள் என்றால் வாழ்வியல் மருத்துவம், வாழ்வியல் கல்வி என்று சொல்கின்றார்கள். அதாவது வாழ்வியல், அது மருத்துவவியல் கல்வி அப்படி என்று சொல்கின்றார்கள். குடும்பவியல் கல்வி என்று கூறுகின்றார்கள். அதை நாம் அழகு தமிழில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய அழகு தமிழில் அர்த்தமுள்ளதாக சொல்ல வேண்டும் என்றால் அதுக்கு தாம்பத்தியம் என்று சொல்லலாம்.
தாம்பத்தியம் என்பது ஒரு புண்ணியமான வார்த்தை, ஒரு கண்ணியமான வார்த்தை. நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆகவே தாம்பத்தியம் மனிதனுடைய திருமணத்தில் தாம்பத்தியம் என்பது முக்கிய பங்கு வகிக்கின்றது. தாம்பத்தியம் இல்லாமல் திருமணம் இல்லை. தாம்பத்தியம் இல்லாத திருமணங்கள் அதாவது நிலைக்கலாம். ஆனால் திருமணம் இல்லாத தாம்பத்தியங்கள் நிலைத்ததாக சரித்திரமில்லை. ஆகவே தாம்பத்தியம் என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. தாம்பத்தியம் அதுவாக நம்முடைய சமுதாயத்தில் எடுத்துக்கொள்ளும் என்றால், திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியத்தை சமூகம் ஏற்றுக்கொள்வதில்லை. அது கண்டிக்கத்தக்கது, அது தண்டிக்கத்தக்கது. நம்முடைய சமுதாயத்தில் திருமணத்திற்கு அப்பாற்பட்ட தாம்பத்தியம், ஒரு பாலியல் உறவு என்பதை சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி ஏற்றுக்கொள்ளாது. அதே நேரத்தில் திருமணத்தின் மூலமாக நாம் அடையும் தாம்பத்தியம் இருக்கின்றதே, அதற்கு நம்முடைய சமூகம் என்ன கூறுகின்றது? அதை ஒரு புண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு கண்ணியமாக நினைக்கின்றது, ஒரு மரியாதையாக நினைக்கின்றது. நமக்கு ஒரு மரியாதையும் கிடைக்கின்றது அந்த தாம்பத்தியத்துக்கு. அதை சாந்தி என்று கூறுகின்றோம். மன அமைதி, சாந்தி முகூர்த்தம் என்று கூறுகின்றோம் அல்லவா? திருமணத்தின் மூலம் அதை அடையும் பொழுது அதனுடைய கண்ணியமும் அதனுடைய மதிப்பும் கூடுகின்றது. ஆகவே திருமணத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது இந்த தாம்பத்தியம் ஈடுபடும் போது அதில் சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எழுதாத சட்டம், அது எழுதாத சில சட்டங்கள் இருக்கின்றன, சில கோட்பாடுகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன. நம்ம சமுதாயம் அதை அமைத்து தந்திருக்கின்றது. ஒரு செயல் இருக்கின்றது வைத்துக்கொள்வோம். ஒரு செயல் இருக்கின்றது, அந்த செயலில் ஒரு லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டுக்குள்ளே நாம் இருக்க வேண்டும். சமுதாயம் ஒன்றை வைத்திருக்கின்றது, ஒரு செயலை. அந்த செயலை நாம் தாண்டும் பொழுது, அந்த செயலை மீறி, அந்த வேலையை மீறி, அந்த ஒரு லிமிட்டேஷனை மீறி நாம் செயல்படும் போது எப்படி இருக்கின்றது? அது சமுதாயத்திற்கு பயன்படும் பொழுது அது சாதனையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சமுதாயத்திற்கு பயன்படாத இருக்கும் பொழுது, சமுதாயத்திற்கு தீங்கு விளைக்கும் போது அது தண்டனைக்குரியதாக ஆகிறது. ஆகவே சமுதாயம் நாம் அதை தவறு என்றும் சரி என்றும் அதை தீர்மானிக்கின்றது. அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரையில் என்னென்றால், அதாவது இதுதான் சரி, இதுதான் தவறு என்றில்லை, இதுதான் அளவு, இவ்வளவுதான் அளவு இருக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லை. அதாவது நம்ம முடிந்தது, முடியாதது, பிடித்தது, பிடிக்காதது, அதாவது வேண்டியது, வேண்டாதது எல்லாம் அங்கே இருக்கின்றன. அதே நேரத்தில் தாம்பத்தியத்தில் அதாவது வக்கிரங்கள் இருக்கின்றது, கொடுமைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, விவகாரங்கள் இருக்கின்றன, கொடுமைகள் இருக்கின்றன, இதெல்லாம் இருக்கின்றன. இதையெல்லாம் கட்டுப்படுத்ததான் சமுதாயம் அதாவது சட்டங்களை, எழுதாத சட்டங்களை இயக்கி வைத்திருக்கின்றது, கட்டுப்பாடுகளை. அந்த கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும் பொழுதுதான் அந்த தாம்பத்தியம் சிறப்பை பெறுகின்றது. ஆகவே இன்றைய இளைஞர்கள் அதாவது தாம்பத்தியத்தை பொறுத்தவரை எப்படி இருக்கின்றார்கள் என்பதை நாம் அடுத்த முறை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.